பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலியமாக ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சி இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் குரு பயிற்சி ஏற்கனவே சனி பயிற்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகுகேது பயிற்சி. இத்தனை பயிற்சிகள் இருந்தாலும் கூட வாழ்வில எந்த விதமான தாக்கத்தையோ முன்னேற்றத்தையோ பெற முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் என்னுடைய அனுபவத்துல என் குரு காட்டிய வழிதான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வெறுவாய் அல்ல வருவாய் என்றே நான் சொல்வேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மட்டும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ சுப கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ அளப்பரிய நன்மைகளை பெறலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நெருப்பு கிரகமாக இருந்தாலும் நெருப்பின் தன்மையை கொண்டாலும் கூட அதே நேரத்தில் சுக்கிரன் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீர் கிரகம். அந்த நெருப்பும் நீரும் சேரும் ஏற்படும் போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்தும். அந்த வகையில மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களே, கனவுகள் மெய்ப்படுகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டம், ஒரு அருமையான சந்தர்ப்பம். மிதுனத்தில் இருந்து குரு பகவான் கடகம் சென்றாலும் கூட அவர் அற்புதமான ஒரு நல்ல நிலையை உங்களை நகர்த்தி தந்திருக்கின்றார். நல்ல நல்ல மாற்றங்களை ஒரு பாடமாக உங்க வாழ்க்கையில் நகர்த்தி போயிருக்கார். நல்லது இது, கெட்டது இது, நண்பன் யாரு, விரோதி யாரு என்பதெல்லாம் உங்களுக்கு அருமையா உட்கார வைத்து உணர்த்தி இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிரகத்தினுடைய இருப்பு செவ்வாய் மட்டும் உங்களுக்கு சரியாக அமைந்து விட்டால், பலம் பெற்று விட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியில அதிக நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசியாகவே மிதுனம் அமைகின்றது. நல்ல வீடு கட்டி அமைவதற்கும், பெற்றோர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கும், உறவை உணர்ந்து கொள்வதற்கும், சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறுவதற்கும், அரசு துறையில இருந்து வந்த சில சங்கடங்கள், சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்கும், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு மாதிரி அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு அருமையான வாய்ப்புங்க. திரும்ப திரும்ப சொல்கின்றேன், மற்ற பயிற்சிகள் குரு தராததை, சனி தடுப்பதை என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் தருவான். செவ்வாய் முழுமையாக ஒரு சொந்த இடம் கூட இல்லைன்னு போராடியவர்களுக்கும், அட போங்க சாமி, எனக்குன்னு ஒரு இடமா, வாழ்நாள் பூரா வாடகை வீட்டிலே என் வாழ்வு கழிந்து விடுவேன் என்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை செவ்வாய் அமைத்து தருவார். அரசு துறையில வேலை ஒரு கனவு தானே, அது ஒரு புருஷர் லட்சணம் என்று தானே சொல்வார்கள். அந்த வகையில் அரசு துறையில் முயற்சி பண்ணுவதற்கும், அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையினால ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மிதுன ராசி. அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பனை போல் நாடகம் ஆடி, நண்பனை போல் கூட இருந்து குடிபறிப்பவர்கள் நிறைந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம். சற்று கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். அரசியல்ல உங்க கனவு நிறைவேறாவிட்டாலும் கூட அதிக ஆதாயத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட விரலுக்கு தகுந்த வீக்கத்துக்கான ஒரு விளைவுதான் சந்திப்பீர்கள். அந்த வகையில ராசிநாதன், இந்த மிதுனத்தினுடைய ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். அதே நேரத்தில் ஜென்மத்துல ஆட்சி பெற்றிருக்கின்றார். 2ல பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்கின்றார்கள். அதாவது மற்றவர் செவ்வாய் முழுமையான பலனை உங்களுக்கு தர முடியாவிட்டாலும் கூட அதே நேரத்துல புதனும் குருவும் நல்ல மாற்றங்களை தரக்கூடியவர்கள். குடும்பத்துல ஒரு நிம்மதி, சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு, கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்கு ஏற்பட்டு சிலரெல்லாம் வீட்டை விட்டு வெளியிலே பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை, அந்த நிலை மாறும். கணவன் மனைவி உறவு, அந்த தாம்பத்திய உறவு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்துவிட்டது. அந்த நிலை மாறும். ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற அற்புதமான ஒரு யோக பலனை செவ்வாய் மிதுன ராசிக்கு தருகிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தனசாரத்துல குருவும் சுக்கிரனுடைய சேர்க்கை, அதாவது இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ஒரு நல்ல மாற்றம். தெய்வகுருவும் அசுரகுருவும் அற்புதமா இந்த செவ்வாய் பயிற்சியில மிதுன ராசிக்கு பலன் தரப்போகின்றார்கள். நிம்மதி பெறுவதற்கான ஏற்ற தருணம். ஆனா ஏதோ விதத்துல, ஏதோ ஒரு நிலையில மன ரீதியா, உடல் ரீதியா அடி வயிற்றுல ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கவனமாக இருந்து விடுங்கள். தென்னை எப்ப காலியாகும் என்று காத்திருப்பவர் மத்தியில போராடுகின்ற ஒரு இயல்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாயினும் பெண்ணாயினும் இழந்ததை திரும்ப பெறுவதில்லை. கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்ற மன வலிமை மிக்கவர்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். அந்த தன்மை இப்ப புரிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட காலம் போய் உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான தருணமும் இதுவே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கணவன் மனைவி உறவு தாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அதே நேரத்துல அப்பா பிள்ளைக்குள்ள
சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட கூட சின்ன பிரிவுகளை சந்திக்கிற ஒரு காலகட்டாயம் இதுதான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, சொத்து சம்பந்தமான வழக்குகளில உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல சொன்னேன் அல்லவா, சொத்து. அந்த சொத்து பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமாங்க, இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால், அது படிப்படியாக விலகுவதை இந்த காலகட்டத்தில் உணரலாம். கூடுதல் பொறுப்புகளையும், நல்ல வாய்ப்புகளையும் தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இதுதான். சிலருக்கெல்லாம் வெளி மாநிலம், வெளிநாடுகள் சென்று அமைவதற்கான, வேலை செய்வதற்கான, சென்று வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நல்ல குருவினுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா சொல்லப்போனா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் திரும்பவும் ஒன்று சேருகின்ற ஒரு காலகட்டம். தொழில், குடும்பம், வாழ்க்கை. அது இருந்து வந்த பிரச்சனைகளும், சங்கடங்களும், இடர்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உணர்வீர்கள். அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு. ஆனாலும் கூட குலதெய்வம். என்னமோ தெரியல, குலதெய்வத்தை நீங்கள் ஏன் மறக்கிறீங்க? குலதெய்வம் ஆலயம் என்றாலே கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்க. தயவு செய்து குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபாடு செய்வீர்களானால், நல்ல ஒரு மாற்றம், தடைகளும் தடங்களும் இல்லாத ஒரு வாழ்வை இந்த செவ்வாய் பயிற்சியில மிதுன ராசிக்கு அமையும்.